ஓகே, என் பேர் மாலா. நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. ஐ மீன் பிரஸ்ட் கேன்சர் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் இருக்கும்போதே நான் எடுத்துட்டேன். ஓகே, அப்புறம் 2.5 வருஷம் பிறகு எனக்கு வந்து கர்ப்பப்பையில கேன்சர். அப்போ கர்ப்பப்பை கேன்சர்னா என்னென்னா, நான் வந்து மெனோபாஸ் ஆகிட்டேன். ஆனால் ஏன் நம்மளுக்கு ரத்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்போ நான் டாக்டர் மெடிக்கல் சென்டரில் போய் பார்த்தேன். டாக்டர் விஷால்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், இது சந்தேகமாக இருக்குது, மேபி இது கேன்சராக இருக்கலான்னு. அப்போ ஒரு நாள் இருந்துட்டு ஒரு நாள் அங்கே டாக்டர் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் செக் பண்ணி அவங்க 3 விதமாக எடுத்து காட்டினாங்க. இது உங்களுக்கு கேன்சர் தான் எனக்கு தெரியுது, ஆனால் நாங்கள் லேப்க்கு அனுப்பி சொல்கிறோம் கன்ஃபார்ம். அப்போ ஒரு நாள் கழிச்சு லேப்க்கு அனுப்பி அவர் கன்ஃபார்மாக சொல்லிட்டு செகண்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு. அந்த கேன்சர் வந்து அது வந்து 3 வகை கேன்சர். ஒன்று குட், ஒன்று பேட் அண்ட் குட், இன்னொன்று வெரி வெரி பேட். அப்போ நான் வந்து 3வது கேட்டகரியில் இருக்கிறேன். வெரி பேட், அது தவுப்பில் மட்டும் மாதிரி இருக்கும், அது பரவும்னாரு. ஸோ டாக்டர் சொன்னார், மொதல் ஆப்ரேஷன் அது கர்ப்பப்பை எடுத்துலான்னாரு. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாங்க. அவரும் சொன்னார், இல்லை எடுக்காதீங்க, நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எடுத்தாலும் நாங்கள் கீமோ பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. ஐயோ, இது வேறு இருக்கா. அப்போ மூத்திரம் பேக் வந்து வெளியே வைக்கணும், யூரின் பேக் வெளியே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், நான் அவ்வளோ தூரத்துக்குலாம் நான் ரிஸ்க் எடுக்கல, நான் பண்ணலை, நான் வேறு கீமோக்கே போகிறேன் அப்படின்னு. கீமோனா எனக்கு என்னன்னே தெரியாது. ரேடியோ தெரப்பினா என்னன்னு நாங்கள் போய் தான் அதெல்லாம் என்னான்னு அந்த ஜேர்னி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டல் அனுப்பி அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. அங்கே வந்து 30 நாள் ரேடியோ தெரப்பி செஞ்சாங்க. அது இறங்கவே இல்லை கேன்சர். அப்புறம் திருப்பி கீமோ 6 தான் எடுத்தாங்க. அப்பயும் இறங்கல. அப்போ அந்த ரொம்ப கவலையான நேரத்தில் தான் டிக்டாக்ல பார்க்கும்போது தான் பிரியாவை பார்த்தேன். ஸோ பிரியாவை பார்த்தோன்னே இந்த மாதிரி கேன்சருக்கு நிறையா இதெல்லாம் நிறையா பார்த்தேன். த்ரெஷ்ல நிறையா பார்க்கும்போது எனக்கு சரி, ஏதோ நம்ம செய்யணும், இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை நான் வீட்டுக்கு வர சொல்லி இந்த மாதிரி நான் கேன்சர் பேஷண்ட் சொன்ன பிறகு தான் பிரியா வந்து என்ன செஞ்சாங்க, ஓகே ஆண்டி, நீங்கள் வந்து சிறுத்தவும் லிஃப்கோ எடுக்க சொன்னாங்க, ப்ளஸ் எலோரா பென்சில் எடுக்க சொன்னாங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டே இருந்தேன். போன வருஷம் 4வது மாதம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். ஸோ சாப்பிட்டு டாக்டர் அப்படி சொன்னார், இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குன்னாரு. அப்பயும் முழுசாக இறங்கி ஆகணும், முழுசாக அது இல்லாமல் கேன்சர் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லி டபுள் கேன்சர் எடுக்கும்போது தான் நான் முடியெல்லாம் மொட்டையாகி எல்லாம் கொட்டி போய் அப்போ வரைக்கும் எனக்கு முடி கொட்டலை. டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராங் லேடி தான், முடியெல்லாம் கொட்டலை, என் நகைலாம் கருப்பாகலை. ஸோ டாக்டர் சொன்னார், ரொம்ப வேகமாக நீங்கள் நல்லா அதை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் ஒன்றுமே சாப்பிடலன்னு சொல்லி என்ன சொன்னால் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டே தான் நான் ஸ்டாப், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்டாப், விடவே இல்லை. சாப்பிட்டுட்டே டாக்டர் சொல்லி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ சிடி ஸ்கேன் பண்ணாங்க 12வது மாதம் 27ஆம் தேதி. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு கேன்சர் இல்லை, டோட்டலி கேன்சர் இல்லைன்ட்டாங்க. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க, ஓகே நம்ம என்ன சாப்பிட நம்மளுக்கு தெரியுது, சரி ஓகே. டாக்டர் சொன்னார், இப்படியே விட்டுற முடியாது, அடுத்தது வந்து 1வது 2வது மாதம் செக்அப் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கேன்சருக்கு மருந்து இல்லை. அவர் கொடுக்குற 12ஆம் மாதம் 27ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்காகட்டு ஒன்றும் இல்லையே. டாக்டர் சொன்னால் ரொம்ப கவனமாக இருங்க. என்னது கவனமாக இருக்குது, என்ன சாப்பிடாம நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் சாப்பிட்டேன். இதில் சிறுத்தோ, அப்புறம் லிஃப்கோ அண்ட் ஸ்பிரிடின், இது 3 ப்ளஸ் எலோரா பென்ஸ், இதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஒரு நாளைக்கு எத்தனை சிறுத்தோ ஆண்டி சாப்பிட்டீங்க? ஒரு நாளைக்கு 2 மார்னிங் 2 நைட், இதே தான். ஒரே நான் பிரியா கிட்ட 3 பாக்ஸ் எடுத்தேன். லிஃப்கோ எத்தனை சாப்பிட்டீங்க? காலையில் 1, நைட்டில் 1 தான் சாப்பிட்டேன். அது ஓகே. தென் ஸ்பிரிடின் நான் வந்து காலையில் 5 எடுத்தேன், நைட்டில் 5 எடுத்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நெஞ்சு எரிச்சல் வந்துருச்சு, எனக்கு கேஸ்ட்ரிக்லாம் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைன்ட்டு நீங்கள் ஒரு நேரத்துக்கு வந்து எனக்கு குறைச்சிக்கிட்டு நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்புறம் எப்படியே மெயின்டைன் பண்ணி 5 எடுத்தேன். ஸோ அப்புறம் எப்படி இப்போ 7, 8 எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஸோ எனக்கு அது வந்து எனக்கு போதுமான மெயின்டைன் ஆயிடுச்சு. ஏன்னா அப்புறம் அதோடு தான் நான் சிலது 2 மார்னிங் நைட் இதே எடுத்து கவுகவாக அடித்தேன். இங்கேருந்து 7 மணிக்கெலாம் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 5 மணிக்கெலாம் சாப்பிட்டேன். இவ்வளோ சாப்பிட்டு நான் வேன் ஓடினேன். ஸ்கூல் பிள்ளைங்க எடுத்தேன், நான் விடலை. ஏன்னா என் உடம்பு வந்து அசதி கொடுக்கல எனக்கு. ஏன்னா கீமோ எத்தனா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அசதி கொடுத்துரும், படுக்க போட்டுருவேன். பட் கையெல்லாம் எனக்கு காலையில் போனால் 5 மணிக்கு தான் வெளியாகும். கையெல்லாம் இப்படி ஆடும். பட் சித்திரம் 2 வாயில் கொட்டிக்கிட்டு போனேன்னா அது என்னமோ தெரியல, அது 10 மடங்கு நம்ம உடம்புல தேங்க நிற்கிது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு இந்த போன மாதம் செக்அப் பண்ணதுக்கு டாக்டர் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் 4ஆம் மாதம் ரத்தம் எடுத்து இன்னொரு டாக்டர் சேர்த்து போனேன். அவர் வந்து ரத்தம் எடுத்து செக் பண்ணார், கேன்சர் இல்லைன்னு. ஸோ இந்த 5வது மாதம் 14ஆம் தேதி இன்னொரு டாக்டர், அதே வந்து டாக்டர் விஷாலுக்கு போனேன். 2 டாக்டர், ஒன்று வந்து டாக்டர் மெல்வின் ஃப்ரம் கொலம்பியா ஹாஸ்பிட்டல், டாக்டர் விஷால் ஃப்ரம் சந்தோஷம் மெடிக்கல் சென்டர். அவர் சொன்னதுக்கு உங்களுக்கு கேன்சர் இல்லை, ஸோ என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியல, என்ன சாப்பிட்றீங்களோ அப்படியே சாப்பிடுங்கன்ட்டு அவர் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ 6வது மாதம் 30ஆம் தேதி சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லைன்னு கம்ப்ளீட்டாக ஃபுல் பாடி செக் பண்ணிவிட்டு அதோட 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னார். இன்ன வரைக்கும் எனக்கு காப்பாற்றினதே பிரியா சிஸ்டர்ஸ். அம்மா தான் எனக்கு பிரியா அம்மா தான் எனக்கு அவங்க எனக்கு ஒரு அவங்க பார்த்து தான் நான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு, முடியும், நம்மளால முடியும்.
நான் உண்மையிலேயே சொல்றேன், என் கேன்சர் வந்து பொல்லாத கேன்சர் டாக்டர் சொல்லிட்டாரு. கடவுளை எப்ப போறாலும் கடவுளை வேண்டிங்க, கடவுளை வேண்டிங்க தான் சொல்லுவார். கடவுள் சொன்னாலே பிரியா மாட்டா. ஏன்னா அவங்க பார்த்துதான் அவங்களுக்கே இல்லாம நம்மளுக்கு இங்க இருந்து வரப்போகுது, கண்டிப்பா அதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் எந்த வம்சம் வரைக்கும் வரும்போது நான் வாயில கூட்டிக்கிட்டு தான் வந்தேன். வெரி குட், வெரி வெரி பெஸ்ட். கடவுள் சொன்னாலே நீங்க தான்.